السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய குர்ஆனிய சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே இன்றைய வகுப்பில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவின் 185வது வசனம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும் ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر என்ற பல விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் இன்றைய பாடத்திற்குரிய பகுதியான யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ரா வலா யுரீது பிகுமுல் உஸ்ர என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இலகுவைத்தான் விரும்புகின்றான், உங்களுக்கு சிரமத்தை அவன் விரும்புவதில்லை என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய கருத்து. இதிலே அல்லாஹ் தஆலா எப்பொழுது சொல்கிறான், நோன்பிலே யார் யாருக்கெல்லாம் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு எவ்வளவு இலகுவான முறையிலே கதா செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார் என்ற விடயங்களை சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் தஆலா இதனை சொல்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு பிரயாணத்திலே அதே போல நோயாளியாக இருக்கும் பொழுது நோன்பை விடுவதற்கு அனுமதித்து உங்களுக்கு மார்க்கத்தை இலகுவாக்கி இருக்கிறார். அதே போல உங்களுக்கு சிரமத்தை உங்களை விட்டு நீக்கி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முதலாவது வார்த்தையே போதுமானது. யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர என்று சொன்னாலே போதுமானது. இருந்தாலும் இலகுவை தந்துவிட்டேன், இலகுவை அல்லாஹ் உங்களுக்கு விரும்புகிறான் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு தகவல் கிடைத்துவிடும். இருந்தாலும் அதனை அல்லாஹ் தஆலா இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக, மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களை சிரமப்படுத்துவதற்கு தரவில்லை, எங்களை சிரமப்படுத்துவதற்காக தரவில்லை, மாற்றமாக எங்களுடைய நலவுகளுக்காக, எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தந்திருக்கிறோம். அதுவே இலகுவாகவும் அதனை தந்திருக்கிறோம், மாற்றமாக உங்களை சிரமப்படுத்துவதற்காக தரவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகை வழங்கப்பட்டதற்கான காரணமாகத்தான் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்கின்றான். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இடத்திலே மிக அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது திருப்பொருத்தத்தை அடைவதற்கான வழிகளை உங்களுக்கு இலகுவாக்குவதை விரும்புகிறார். எவ்வளவு இலகுவாக்க முடியுமோ அவ்வளவு இலகுவாக்குவதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா நமக்கு விதித்திருக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே அது அடிப்படையிலே இலகுவாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக இந்த நோன்பை எடுத்துக்கொண்டால் அது 12 மாதங்களில் ஒரு மாதத்திலே தான் நாங்கள் நோன்பு நோக்கிறோம். அதுவும் அதிலே பல சலுகைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான், அதிலும் பல நன்மைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அதுவும் ஒரு இலகுவான ஒரு சட்டம், ஒரு வகை. அந்த இலகுவான சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது நடைமுறை சிக்கல்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, ஏதாவது தடைகள் வரும் பொழுது அதனை இன்னும் அல்லாஹ் தஆலா இலகுவாக்குகிறான். ஒன்று அதனை சட்டத்தை இல்லாமலாக்கி விடுகிறான். உதாரணமாக நிரந்தரமான நோயாளிகள், அவர்களுடைய நோய் குணமாகவே மாட்டாது, அல்லது வயோதிபர்கள், அவர்களால் நோன்பை பிடிக்க முடியாது என்ற ஒரு நிலைமையில உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையே கிடையாது. நோன்பு பிடிப்பதோ அல்லது அதனை கதா செய்வதோ கடமை கிடையாது, உணவு கொடுத்தால் மாத்திரம் போதும் என்று முழுமையாக சட்டத்தையே இல்லாமக்கி விடுகிறார். அல்லது நோயாளிகள், பிரயாணிகள் போன்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை விட்டுவிட்டு பிறகு பிடிப்பதற்கான அனுமதியை வழங்குகிறார். இப்படி மார்க்கத்திலே பல சட்ட திட்டங்களை, தொழுகை எடுத்துக்கொள்ளலாம், ஜகாத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளலாம், உம்ராவை எடுத்துக்கொள்ளலாம், எதனை எடுத்துக்கொண்டாலும் அவற்றில் அல்லாஹ் தஆலா பலவிதமான சலுகைகளை வழங்குகிறார். அவற்றை எங்களால் கூறி முடிக்குவதற்கு நேரம் இடம் கொடுக்க மாட்டால். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தால் நோயாளி, பிரயாணி, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை பாருங்கள். உதாரணமாக நோயாளியை பொறுத்தவரையில் அவருக்கு தேவை ஏற்பட்டால் அவர் 2 நேர தொழுகைகளை ஒன்றாக தொழலாம். ஒரு நோயாளி இருக்கிறார், அவருக்கு ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் தயமும் செய்வதோ அல்லது உது செய்வதோ சிரமமாக இருக்கிறது, படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை போன்றவர்கள் உதாரணமாக. அப்ப அவர்கள் ஒரு நேரத்திலே 2 தொழுகைகளை வகை ஆசரை சேர்த்து தொழலாம், மகரிப் இஷாவை சேர்த்து தொழலாம். ஆனால் சுருக்க முடியாது. சுருக்குவது என்பது பிரயாணிகளுக்கு மாத்திரம் உரிய சட்டம். அதே போல அந்த நோயாளிக்கு அமர்ந்து கொண்டு தொழலாம், நிற்க முடியாவிட்டால்
அமர்ந்தும் தொழ முடியாவிட்டால் படுத்துக்கொண்டு தொழலாம், சாய்ந்து கொண்டு தொழலாம். அதே போல தண்ணீர் பயன்படுத்த முடியாவிட்டால் அவர் தயமும் செய்யலாம். இப்படி பல அனுமதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். அதே போல பிரயாணிகளுக்கு 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக சுருக்கலாம், 2 நேர தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழலாம். 3 நாட்களுக்கு அவர்களுடைய காலுறைகள் மீது அவர்கள் காலுறையை கலற்றி உது செய்யாமல் ஏற்கனவே உதுவோடு அணிந்திருந்தால் 3 நாட்களுக்கு அவர்கள் அந்த சலுகையை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் பிரயாணத்திலே சுன்னத்தான தொழுகைகளை வாகனத்திலே சென்றவாறு கிபிலாவை முன்னோக்காமலே தொழ முடியும் என்று பல சட்டதிட்டங்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் அது இலகுவான மார்க்கம். சங்கடங்கள் ஏற்படும் பொழுது அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இலகுவாக்கி தருகின்றான். அதனாலதான் சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா 78வது வசனத்தில் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், உங்களுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் எந்த சங்கடத்தையும் உங்களுக்கு வைக்கவில்லை என்று தெளிவாக சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் இலகுவானது, இந்த மார்க்கம் இலகுவானது. ஷைத்தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் போன்று இதனை காட்டி வைத்திருக்கிறார். ஆனால் மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக எங்களுக்குரிய வாழ்க்கை மிகவும் ஸ்மூத்தாக, சிறப்பாக, அமைதியாக, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தான் செல்லும். வெளிரங்கத்திலே சில வேளை எங்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள், பிரச்சனைகள் வருவது போன்று தோன்றினாலும் உள ரீதியாக மிகப்பெரும் ஒரு நிம்மதி இருக்கும், மிகப்பெரும் ஒரு நிம்மதி இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள், சோதனைகள் வராமல் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க மாட்டார். ஆனால் அது வந்தாலும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை விட அவருடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நிம்மதியாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் இந்த வசனத்தில் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான், சிரமத்தை விரும்பவில்லை என்பதிலே இன்னொரு பகுதிதான் சிறு சிறு அமல்களுக்கு பெரும் கூலிகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். எங்களுக்கு தெரியும், லைலத்துல் கத்ர் ஒரு நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது அதிலே அமல் செய்வது. அதே போல இன்னும் சில அமல்களை செய்தால் அதற்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை வழங்குகிறான். 5 நேர தொழுகைகள், ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும், ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமதான் வரைக்கும், இவற்றுக்கு இடையே நடக்கக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் இந்த அமல்களின் மூலமாக. அதே போல மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ விதமான சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், இவற்றின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இலகுவின் வடிவங்கள், சிரமத்தை நீக்குவதனுடைய, சங்கடத்தை நீக்குவதனுடைய வடிவங்கள் நிறைய காணப்படுகின்றன. எனவே இப்படியான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி செலுத்த வேண்டும். எனவே இந்த வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த ரமதானை பயன்படுத்தி ரமதானுக்கு பின்னால் நாங்கள் இஸ்லாத்தை சரியான முறையிலே பின்பற்றுவதற்காக நாங்கள் எல்லோரும் உறுதி கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.